கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பொதுவாக ஒருவருக்கு பிறந்த நாள் என்றால் அவர்களுக்கு பிடித்ததை செஞ்சு கொடுப்போம், அவர்களுக்கு பிடித்த உடையை எடுத்து கொடுப்போம். இப்படியாய் அவர்களுக்கு எது பிடிக்குமோ அதை செய்து அவர்களை மகிழ்விப்போம். இன்றைக்கும் கூட உங்களையும் என்னையும் மீட்க இந்த உலகத்திற்கு மனு உருவம் எடுத்த உன்னதமான இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை இன்றைக்கு கொண்டாடுகிறோம். பிறந்த நாள் அவருக்கு, ஆனால் கொண்டாடுவது நாம். இது தவறு அல்ல. ஆனால் அவருக்கு பிரியமான வகையில் நாம் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோமா என்பதுதான் காரியம். அவர் எதை விரும்புகிறார் என்பதை அறிந்து கொண்டு நாம் செய்யும் போது உண்மையாகவே அவரது பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு அது சமமாகும். அவர் நம்மிடத்தில் அப்படி என்ன எதிர்பார்க்கிறார்? நாம் எதை செய்யும் போது அவருடைய உள்ளம் மகிழும் தெரியுமா? ரோமர் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நமது பெற்றோருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு, நண்பர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு, உறவினர்களுக்கு பாராட்ட வேண்டிய அன்பும் உண்டு. அதே நேரத்தில் சத்ருவுக்கு காண்பிக்க வேண்டிய தயவு உண்டு. ஒரு சிறுமி 2 கோழி குஞ்சுகளை அன்போடு வளர்த்தார். அவை வளர்ந்து கொழு கொழுவென்று பெரிதாயின. ஒரு நாள் தற்செயலாய் கோழி குஞ்சுகள் பக்கத்து வீட்டு தோட்டத்தில் மேய சென்றன. பக்கத்து வீட்டுக்காரன் 2 கோழிகளையும் பிடித்து கழுத்தை திருகி கொன்று விட்டான். அந்த சிறுமியோ கிறிஸ்துவுக்குள் தன்னை தேற்றி கொண்டு அந்த கோழிகளை அருமையாய் சமைத்து பக்கத்து வீட்டுக்காரனிடம் கொண்டு போய், மாமா, இந்த கோழி குஞ்சுகளை சமைத்து உங்களுக்கு கொடுக்கும்படி ஆண்டவர் என் உள்ளத்தில் பேசினார், எனவே கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி கொடுத்தார். அந்த வார்த்தையும் செய்கையும் அவனுடைய உள்ளத்தை உடைத்தது. அந்த சிறுமியின் செய்கை அவன் மனம் கசந்து அழுது மனம் திரும்பும்படி செய்தது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சத்துருக்களிடத்தில் எப்படி நடந்து கொள்வது என்பதை குறித்து அறியாமையின் நாட்களில் ஒரு போக்கு இருந்தது. லாமேக்கு, எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன், எனக்கு தழும்புண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன் என்று குறிப்பிடுகிறார். ஒருவன் சிறிய காயம் உண்டாக்கி விட்டதற்காக அங்கு கொலை விழுந்தது. ஒரு சிறு தழும்பு உண்டாக்கி விட்டதற்காக இன்னொரு கொலை விழுந்தது. சின்ன காரியத்துக்கும் ஜீவனை எடுத்து விடுகிற அறியாமையின் காலம் அது. அதற்கு பின்பு நியாயப்பிரமாணம் வந்தது. அங்கே காயப்படுத்தினாலோ தழும்புகள் உண்டாக்கினாலோ அவனை கொலை செய்யக்கூடாது. இன்னொரு காயமும் இன்னொரு தழும்பும் உண்டாக்கி விடலாம். அதாவது பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் என்பது அந்த நாட்களின் பிரமாணமும் சட்ட திட்டமும் ஆகும். அதன் பின்பு இயேசு கிறிஸ்துவின் காலம் வந்தது. அன்பின் பிரமாணம் உலகத்தை ஆண்டு கொண்டது. பல்லை உடைத்தால் அவனுடைய மறுபல்லை உடைக்க வேண்டும் என்ற பிரமாணம் நீங்கி ஒரு கணத்தில் அறைகிறவனுக்கு தாழ்ந்து கொடுத்து அன்புடனே மறு கணத்தையும் திருப்பி காண்பிக்கிற கிருபை சூழ்ந்து கொண்டது. இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று. அது மாத்திரமல்ல, ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் கொடு என்று ஆண்டவர் சொன்னார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சத்துருக்களை சிநேகிப்பது என்பது சற்று கடினமான காரியம்தான். கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை தருகிறார். அவர் தன்னை சிலுவையில் அறைந்தவர்களையே சிநேகித்து மன்னித்தார் அல்லவா? இன்றைக்கு ஒருவேளை நம்மால் சிலரை மன்னிக்க முடியாமல் இருக்கலாம். ஆண்டுடைய சமூகத்தில் போய் நாம் கேட்போம், ஆண்டவரே, இந்த தவறு செய்தவர்களை என்னால், என் சுய பலத்தினால், மனுஷீக எண்ணத்தினால் மன்னிக்க முடியவில்லை. உம்முடைய தாழ்மையை எனக்கு தாரும், உம்முடைய பொறுமையை எனக்கு தாரும், நீர் மன்னித்தது போல் நான் மன்னிக்க எனக்கு இருதயத்தை தாரும் என்று ஜெபிக்கும் போது நிச்சயம் ஆண்டவர் நமக்கு அந்த இருதயத்தை தருவார். நாம் அந்த இருதயத்தை சுமந்தவர்களாய் நாம் மற்றவர்களுடைய தப்பிதங்களை மன்னிக்கும் போது கர்த்தர் மிகுந்த சந்தோஷம் அடைவார். அவருடைய பிறந்த நாள் உண்மையாய் சந்தோஷத்தில் ஆரம்பிக்கும். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்